நற்செய்தி அறிவிப்பவரின் மனநிலை. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நற்செய்தி அறிவிப்பவரின் மனநிலை. நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள், நற்செய்தியை பரப்பக்கூடியவர்கள், நற்செய்தியை போதிக்கக்கூடியவர்கள், நற்செய்தியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பவுலடியாரை போல இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், நற்செய்தி அறிவிப்பதை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டக்கூடாது. நற்செய்தி அறிவிப்பது என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, கடமை என்பதை உணர வேண்டும். நற்செய்தி அறிவிப்பதனால் ஏதாவது கைமாறு கிடைக்கும் என்று எண்ணாதபடி, மனநிறைவே நற்செய்தி அறிவிப்பதனால் ஏற்படுகிற மனநிறைவே கைமாறாக அவர்கள் கொள்ள வேண்டும். நற்செய்தி அறிவிப்பதற்குரிய உரிமையை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. போட்டிக்கும் மற்ற காரியங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களையே எல்லோருக்கும் தங்களை அடிமையாக்கி கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் என்பதாக தங்களை மேன்மையாக்கி கொள்ளாதபடி தன்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொள்ள வேண்டும். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பவர்களும் வலுவற்றவர்களாய் மாற வேண்டும். எப்படியாவது ஒரு சிலரையாவது மீட்கும்படி எல்லோருக்கும் நாம் எல்லாமாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நற்செய்திக்காக இம்மாதிரியான எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் நற்செய்தி அறிவிப்பதற்கான மனநிலை கொண்டவர்கள். இத்தகைய மனநிலை கொண்டு நற்செய்தி அறிவிப்போம், நற்செய்தியின்படி வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.